எனக்காக எங்கள் வீட்டுக்காரரு நாட்டுப்புற சாங்கு நிறையா எழுதி கொடுத்து இசையமைச்சு நான் ரசித்து பாடியிருக்கேன். முதலாக எனக்கு அவர் பாடல் எழுதினது வந்து நம்ம சென்னை வடபழனி பஸ் ஸ்டாண்டில் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, சினிமாவுக்கு அவர் வந்து இங்கே வந்தப்போ அவர் கையில் காசு இருக்காது, தூங்க இடம் இருக்காது, பட்டினியாக இருப்பார். நான் ஃபோன் பண்ணி கேட்பேன், என்னங்க பண்ணுறீங்க அப்படிங்க. ரீதா இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிற ரீதா, எங்கே படுக்கிறதுன்னு தெரியல, எங்கே சாப்பிட்றதுன்னு தெரியல ரீதா, செலவு கூட காசு இல்லாமல் நான் இருக்கிறேன் ரீதா அப்படின்னு சொல்லுவார். அந்த நேரத்தில் நான் ரொம்ப கோவப்படுவேன். ஏங்க இதுக்கு தாங்க சொன்னேன், நீங்கள் போகாதீங்கன்னு சொல்கிறேன், கேட்குறீங்களா? சரி முன்னாடி சாப்பிடுங்க, நான் உங்களுக்கு காசு போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நகையை அடகு வச்சு அவருக்கு நான் 2000 3000 பணம் அனுப்புவேன். அவர் வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணாலும் சரி பஸ்ஸுக்கு காசு வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி அவர் கஷ்டப்பட்டு அந்த டயத்தில் எனக்கு ஒரு பாடல் எழுதி பாடுறதுக்கு பாடி காமிக்கிறார். ஃபோனில், வீட்டு ஃபோனு தான். அப்போ பாடி காமிக்கிறாரு, ரீதா உனக்காக ஒரு பாட்டு எழுதியிருக்க ரீதா அப்படின்னு சொன்னார். சரிங்க அந்த பாட்டை பாடுங்க அப்படிங்கும்போது நம்ம விஜய் டிவியில் வந்து செந்தில் ராஜலட்சுமி அவங்க பாடி இன்றைக்கி அந்த பாட்டு உலகம் பூரா கேட்குறாங்க. எங்களோட பாடல் என்னோடய குரலில் நான் ஆல்பம் சாங்கில் பாடியிருக்கேன். அந்த பாடல் தான் எனக்கு முத என்னோடய கணவர் கொடுத்தது. அந்த பாடலை நான் பாடி கேட்டேன். நிறைய ஆல்பம் சாங் எனக்காக இப்போ எழுதி பாடியிருக்கிறேன். சினிமாவில் வந்து நான் முதலாக பாடின பாடல் வந்து ஜிகர் தண்டாவில் கண்ணம்மா கண்ணம்மா காதலிச்சாலா காலைக்கு கண்ணை கட்டினா சின்னதா சின்னதா பூத்திச்சு பூவா போக போக ஜல்லி கட்டுத்தான் ஒத்த கிளியா சிக்கிக்கிச்சு புளிய மாட்டிக்கிச்சு கண்ணம்மா. என்ன ஜோடி பொருத்தம். உண்மையிலே என் மனைவியும் பாடி இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம சால்ரால்டன் சாருடைய இசையில ராசா மகராசா எங்கையா ஓ ராசாங்கம் சரிகா சொல்லையா கண்ணோடி நீ இருந்த கண்மூடியா பறந்த ராணி நீயே ராணி பாடி இருக்கிறாங்க. இது நைட் வரைக்கும் போக போல இருக்கு. பாடுங்க பாடுங்க. தங்கரதம் படத்துல மொட்டத்தல மச்சானுக்கு முடியிருந்த அழகு தங்கரதம் போல ஒரு ஸ்டீல் பாடி உடனே இங்கிலீஷ் தெரியாத ஜேம்ஸ் பாண்டு இவரு இந்தியாவில் பிறந்து வந்த ஓபாமாவு இவரு. இப்பொழுது நான் வடபழனியில் எழுதின பாட்டை என் மனைவி பாட போறாங்க. இப்போ வந்து சமயத்தில் எனக்கு வந்து ஒரு பாடல்கள் எழுதி கொடுத்தாரு. அந்த பாடலும் எனக்கு நல்லா ரீச் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய மூச்சு இருக்கிற வரலையும் என் கணவர் எழுதிக்கிட்டே இருக்கணும், நான் பாடிக்கிட்டே இருக்கணும். அதுதான் என்னோட சந்தோஷம், கனவு, லட்சியம் எல்லாமே. ஜோடி பொருத்தம் சூப்பர் இல்லை? ஓகே, வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. நீங்கள் 2 பேரும் இந்த விழா வந்து கலகலப்பு ஆக்கிட்டீங்க. மச்சான் மச்சான் ஆசை மச்சான் எப்பத்தான் வர போற உள்ளா எங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாடுது. நான் பூ முடிச்சு பொட்டு வச்ச ஓ வரவுக்காகத்தான் கட்டில் போட்டு காத்திருந்த ஓ உறவுக்காகத்தான். எப்பத்தான் வர போற உள்ளம் ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாடுது. எப்பத்தான் வர போற உள்ளம் ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாடுது. அதாவது இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா என் மனைவி நான் எதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு வச்சுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க மேடையில். அந்த வயசில் கல்யாணம் பண்ணாலும் அதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு
இது வரைக்கும் 35 வருஷம் எனக்கு 45 வயசாகுது. இந்த தொழிலில் 35 வருஷமாக இருக்கும். நான் 93 என் கல்யாணம் ஆனிச்சு. அதுலேருந்து என் மனைவியை பிரிஞ்சதே இல்லை. குழந்தைங்க பெற்று போட்டு கூட எங்கள் அக்கா எங்கள் அப்பா அம்மா தான் அவங்க வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் போய் ஊராக போய் என் குடும்பத்துக்காக உழைக்க ஆரம்பித்தோம். ஒரு கட்டத்தில் என் மனைவிக்கு கால் வலி, அவங்கள வந்து ரொம்ப காலத்துக்கு ஆட வைக்கக்கூடாது, அவங்க நம்மளுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அவங்கள மகாராணி மாதிரி வச்சு வாழ வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுக்காகவே அவங்கள குடும்ப பொறுப்பு அவங்கள்ட்ட ஒப்படைச்சி விட்டு நான் சென்னைக்கு வந்துட்டேன். இங்கே வந்து அப்போ தான் யோசிக்கிறேன், நம்ம எப்பவுமே பொண்டாட்டி விட்டு பிரிய மாட்டோமே, நம்ம எப்பவுமே பிரிஞ்சு வந்து இருக்கிறோமே அப்படின்னு இருக்கும்போது இவங்க வந்து என்னை நினச்சிக்கிட்டு இருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி தான் அந்த வடபழனி இந்த ஃபஸ்டிப்பில் உட்கார்றது இருக்கும். அதில் உட்காந்து எழுதிட்டு என் மனைவிட்ட நான் பாடி காட்டினேன். எந்த பாட்டு எழுதினாலுமே என் மனைவிட்ட பாடி காட்டுவேன். நான் பாடினா யாரெல்லாம் தட்டி கொடுக்குறாங்களோ அவங்ககிட்டலாம் அடிக்கடி பாடி காட்டுவேன், நான் வளரணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எழுதின பாட்டு. இந்த இவங்க பண்ண ஒரு சந்தோஷமான செய்திகளை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஆரம்பத்தில் சொல்ல எல்லாத்தையும் மறந்துடுங்க. நன்றி 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 நன்றி.